بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நாம் பெற்று அதிலே நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு எந்த வகையான இணையும் துணையும் கிடையாது, அவன் மாத்திரம்தான் வணக்கத்துக்குரியவன் என்று ஏற்று வழிபட்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறோம். இப்படி இறைவனு மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற இந்த இஸ்லாமிய கொள்கையை நம்முடைய வாழ்க்கையில ஏற்று நடைமுறைப்படுத்தி பல்வேறு வகையான வணக்க வழிபாடுகளையும் அதோடு சேர்த்து நாம் செய்து வருகிறோம். இப்படி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாளை மறுமை என்ற அந்த விசாரணை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை எழுப்பி நிப்பாட்டி ஒவ்வொருவரையும் விசாரித்து அவருடைய நன்மைக்கு தகுந்தவாறு அல்லாஹ் பரிசு வழங்க இருக்கிறான். அவருடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கூலியை அவர்கள் பெற இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாம் அனைத்து காரியங்களையும் செய்து வருகிறோம். இப்படி செய்து வருகின்ற நாம் நம்முடைய அமலை அளிப்பதற்காக வேண்டி ஷைத்தான் பல்வேறு வகையான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவனுடைய மிகப்பெரிய அஜெண்டா, அவனுடைய திட்டம் என்னவென்று சொன்னால், இறைவனை மாத்திரம் வழிபட வேண்டும் என்ற கொள்கையிலே உறுதிபட செயல்பட்டு வரக்கூடிய நேரத்தில் அவருடைய நன்மைகளை பாழாக்கி, நன்மைகளை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி, நாளை மறுமையிலே அவர்கள் நஷ்டமடைந்தவர்களாக நரகத்திலே தள்ளப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஷைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. அப்போ இந்த உலகத்திலே நாம பல்வேறு வகையான சிரமங்களை ஏற்றுக்கொண்டு பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு இறைவனை மாத்திரம் வழிபட வேண்டும் என்ற கொள்கையோடு பல்வேறு வகையான அமல்களை செய்து வருகின்ற நாம் இந்த மாதிரி ஷைத்தானுடைய வலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டி இருக்கிறது. எப்படியெல்லாம் இந்த ஷைத்தான் வழிகெடுப்பான் என்று தெரிந்தால்தான் அந்த கேடான காரியத்திலிருந்து நம்மளால் மீள முடியும். ஷைத்தானுடைய மிகப்பெரிய அவன் அந்த இறைவனுடைய அந்த கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல்ல படைக்கிறான். அப்படி படைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுஜூது செய் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான்ல, அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அனைவரும் சுஜூது செய்தார்கள், கட்டுப்பட்டார்கள், இப்லீஸை தவிர. இப்லீஸ் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தான் என்று சொன்னால், அவன் பெருமை அடித்தவனாக இழிந்தவனாக அங்கிருந்து வெளியே போவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இவன் பெருமை அடித்ததோடு சேர்ந்து இறைவனை நிராகரித்த காஃபிராகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் செஞ்சது என்ன? இறைவனுக்கு கொண்டு போய் எந்த ஒரு பொருளையும் இணையாக வணங்கல. இறைவன் நீ ஒருவன் ஏற்றுக்கொண்டு உன்னோட சேர்த்து எனக்கு அவுளியா உண்டு, நாகூர் ஆண்டவர் உண்டு, ஏர்வாடி ஆண்டவர் உண்டு என்று வணங்கல. அப்படி செய்தாலும் இணை வைப்பு அது நிரந்தர நரகத்தில் தள்ளப்படக்கூடிய ஒரு விஷயம். இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இறைவனுடைய கட்டளையை நிராகரித்த காரணத்தினால், இறைவனுடைய சொல்லு என்பதை அவன் யோசிக்காத காரணத்தினால், இறைவனுடைய கட்டளையை மீறின காரணத்தால் தன்னுடைய உள்ளத்திலே பெருமை கொண்டது ஒரு பக்கம், இறைவனுடைய கட்டளையை நிராகரித்த அடிப்படையில் அவன் காஃபிராக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ நம்ம சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாம்
இந்த வசனத்தை யோசித்து பார்ப்பதற்கு 1க்கு 100 முறை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இறைவனுடைய கட்டளை எத்தனை விஷயங்களை நிராகரித்தவர்களாக வந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் தொழுகை என்று நம்ம கட்டளையிட்ட நேரத்தில் அதை நிராகரித்தவர்களாக பல பேரை பார்க்கிறோம். இறைவன் நம்மளை நோன்பு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதை நிராகரித்தவர்களாக, புறக்கணித்தவர்களாக, அது சம்பந்தமான எந்த ஒரு விஷயம் நம்மளை அறிந்து கொள்ளாதவர்களாக போகக்கூடியவர்களை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் இதை ஹலாலாக்கி இருக்கிறான், இதை மட்டும்தான் நீ செய்ய வேண்டும் என்று கட்டளையிடக்கூடிய நேரத்தில் ஹலால் எல்லாம் எனக்கு மேற்ற இல்ல, ஹலாலும் ஹராமும் எல்லாம் எனக்கு ஒண்ணுதான் என்று இறைவன் நிராகரித்த அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எத்தனை பேர்? இப்படிதான் நீ வியாபாரம் செய்யணும் என்று அல்லாஹ் உன்னை நமக்கு அனுமதித்திருக்கும் பொழுது அதையெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஏன் மனம் போன போக்கில் போகிறேன்னு சொல்லி போவர்கள் எத்தனை பேர்? இறைவனுடைய கட்டளையை நிராகரித்தோம் என்று சொன்னால், இறைவனை மாத்திரம் வழிபட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு இறைவனை மட்டும் நான் வணங்க மாட்டேன், அல்லாஹ்வோட சேர்த்து 10 பேரை வணங்குவேன், நாகூர் ஆண்டவன் சொல்லுவேன், ஏரோடு ஆண்டவன் சொல்லுவேன், இப்ராஹிம் ஆண்டவன் சொல்லுவேன் என்று பல பேரை வைத்துக் கொண்டு அவர்கிட்ட போய் துவா செய்வேன், அவர்கிட்டையும் கையேந்துவன் என்று பல பேர் செய்யக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? இறைவன் மாத்திரம் தான் நோயை கொடுப்பவன், அவன் தான் நோயை எடுக்கிறவன் என்று இஸ்லாம் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது. ஆனா அதை மீறி எத்தனை பேர் சொல்றாங்க இறைவன் மாத்திரம் நோயை கொடுக்க கிடையாது, அந்த நோயை கொடுப்பவரும் எடுப்பவரும் அவுலியாக்களும் இருக்கிறார்கள், இறந்த மனிதர்களும் செய்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரித்தவர்கள் எத்தனை பேர்? இதையெல்லாம் யோசிக்கணும். இறைவனுடைய கட்டளை ஒன்றை நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது இதை சர்வ சாதாரணமாக, அதை நாம் கண்டுகொள்ளாதவர்களாக, இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களையும் பாவத்தையும் உணராத மக்களாக, மறுமையில இறைவன் நிப்பாட்டி விசாரிக்கின்ற அந்த நாளுடைய அச்சம் இல்லாமல் ஏதோ இந்த உலகத்தில் நம்ம இஷ்டத்திற்கு எப்படி வேணா போயிருவோம். இந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரத்திலும் கடைபிடிக்க கூடாது. முஸ்லீம் என்ற வார்த்தைக்கு அடையாளம் கட்டுப்பட்டவன். யாருக்கு? படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு. யார் நம்மளை உருவாக்கினானோ, யார் நமக்கு உயிர் கொடுத்தானோ, யார் நம்மளை இந்த உலகத்திலே வர வைத்தானோ, யார் நமக்கு மரணத்தை கொடுத்து நாளைக்கு எழுப்பி நிப்பாட்ட இருக்கிறானோ, அப்படிப்பட்ட இறைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவனாக நான் வாழுவேன். அந்த இறைவன் மூலமாக இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்து தூதர்கள் மூலமாக தூது செய்தியை சொன்னானே, அப்படிப்பட்ட தூதர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவேன். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பிரதானமான வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கணும். இது ஒரு அடிப்படை. இறைவனுடைய சொல்லை நிராகரித்ததன் காரணமாக எவ்வளவு பெரிய விளைவை ஷைத்தான் சந்தித்தான், இப்லீஸ் சந்தித்தான் என்ற விஷயத்தை உணர்ந்ததோடு இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன செய்தி? அவன் பெருமை அடித்தவனாக இங்கிருந்து போனான். இறைவனுக்கு பெருமை என்பது கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. இன்று நம்மள பல பேர் மார்க்கத்தை அறிந்தவர்களும் உண்டு, அறியாதவர்களும் உண்டு. ஆனால் நம்முடைய உள்ளங்கள்ல இப்பமோ நம்ம பார்த்துக்கிட்டே எந்த நேரமோ அதை கண்காணித்துட்டே இருக்கக்கூடிய ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளே பல பேர் அறியாமல் அல்லது அறிந்தோ இந்த பெருமையினுடைய தாக்கத்திற்கு உள்ளாகி மிகப்பெரிய அளவுல இறைவன் தர இருக்கின்ற நன்மையெல்லாம் நாசமாகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய காரியம் அமைந்து விடுவதை பார்க்கிறோம். பெருமை என்பது எவ்வளவு பெரிய கொடுமை! அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்காத, மிக கடுமையான முறையில கண்டிக்கக்கூடிய, நாளை மறுமையிலே சொர்க்கத்துடைய வாசலை, சொர்க்கத்துடைய வாசனையை அண்ட முடியாத ஒரு பாவியாக யார் இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இந்த பெருமை அடிப்பவரை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்க? எவனுடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமானால் அவன் சொர்க்கத்துடைய வாடையை அணுகவே மாட்டான். கடுகு என்பது ரொம்ப சிறுசு, ரொம்ப குட்டியான இருக்கிறது, யாரும் பெருசா நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்படிப்பட்ட கடுகளவு ஒரு பெருமை எவனுடைய உள்ளத்திலே இருக்குமானா அவன் சொர்க்கத்தினுடைய வாடையை, வாசனையை, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுமையா சொல்லக்கூடியது. காரணம் என்ன? நம்மளை படைத்தது ரப்பு, நம்மிடத்துல எந்த வகையான ஆற்றம் இல்லை, நமக்கு எந்த சக்தியும் கிடையாது, நம்முடைய அறிவை கொண்டு இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. படைத்த ரப்புல் ஆலமீனுடைய ஆற்றலால தான் அனைத்து விஷயங்களையும் இந்த உலகத்தில் அசைக்க முடியும், சாதிக்க முடியும், எடுக்க முடியும் என்பதை
ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் மறந்து விடவே கூடாது. ஏன் தெரியுங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் நபியாக தூது செய்தியை உலகத்துக்கு பிரச்சாரம் செய்தார்கள். அப்படிப்பட்ட நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நேரத்திலும் உள்ளத்தில் பெருமை வரக்கூடாது என்பதற்காக ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் ஈடுபடுறார்கள். கடுமையான முறையில் வீழ்ச்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு அந்த போரில் மிகப்பெரிய சோதனை நடத்தப்படுகிறது. எதிரிகளால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தாக்கப்பட்டு பல் உடைக்கப்பட்டு ரத்தம் வெளியேறுது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணி விடுறாங்க. என்ன வார்த்தை? அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் ரத்தம் சாய ஏற்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவீர்களான்னு கேட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கெல்லாம் ஒரு பெருசா தெரியாது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதரை இவன் அழிச்சிருப்பான், அடிச்சிருப்பான், வாயிலிருந்து ரத்தம் வர வச்சிருப்பான், அவனுடைய தலையை சீவினாலும் கூட எந்த வகையான குற்றம் இல்லை என்று நாம் நினைப்போம். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பேசியது அந்த இடத்துக்கு தகுதியானது என்று நாம் நினைப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்திலே உமக்கு பங்கு கிடையாது. நீ ஒரு இறை தூதர், நான் சொன்ன செய்தியை மக்களிடத்தில் போய் சொல்லணும், அதுதான் உன்னுடைய வேலையை தவிர உன்னை அடிச்சதுனால உன்னை வீழ்த்தியதுனால அவங்க வெற்றி பெற மாட்டாங்கன்னு நீ முடிவு பண்ணாத. இவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ் அந்த சம்பவத்தில் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதரை தாக்கப்பட்ட நேரத்தில் கூட பெருமையான வார்த்தை உன்னுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடாது, உன் வாயிலிருந்து வரக்கூடாது. எல்லாம் இறைவனுடைய நாட்டத்தின்படி நடக்க என்று நீ சொல்லணுமே தவிர பெருமை உன்னுடைய உள்ளத்திலிருந்து பிரதிபலித்திடக்கூடாது, உன் வார்த்தையால் வந்துடக்கூடாது. ஏன்? ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முன்மாதிரியாக செயல்பட வேண்டிய ஒரு மனுஷன், உஸ்வத்துல் ஹஸனா என்று அழகிய முன்மாதிரியாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே. இந்த ஒரு செய்தி நம்ம யோசிச்சு பாருங்க. நம்மள பல பேர் கொள்கையில உறுதியா இருக்குன்னு சொல்லுவோம். பல நேரங்கள் அல்லாஹ் நமக்கு பல்வேறு வகையான சிறப்புகளை ஒவ்வொருவருக்கும் தந்திருப்பான். அந்த சிறப்புகளை வைத்து நம்மை அறிந்தோ அறியாமலேயோ பெருமை அளிக்கக்கூடியதாயிருவோம். கொஞ்சம் அழகா இருந்தா அழகை மையப்படுத்தி என்ன மாதிரி அழகு உலகத்துல உண்டா, நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன், எப்படியான உடம்பு அல்லாஹ் தந்திருக்கிறான், அப்படி எடுப்பா. அப்படி உடல் பயிற்சி செய்து பெரிய ஜும்பாடியா இருந்தா அவரை பிடிக்கவே முடியாது. ஏன்? அந்த உடலை வச்சு பெருமடிப்பான், தன்னுடைய அழகை வச்சு பெருமடிப்பான். தன்னுடைய படிப்பறிவு, ஒருவனுக்கு படிப்பு அதிகமானா அவனுடைய தலையில மண்டகனம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாவே படிச்சவனை என்ன மாதிரி ஸ்டைல வச்சிருக்காங்க, படிச்சவன் சொன்னா அவன் மண்டகனம் உள்ளவனா இருப்பான், கொஞ்சம் அறிஞ்சவனா இருந்தா அவன் மண்டகனம் உள்ளவனா இருப்பான். இதுதான் மக்களிடத்தில் யதார்த்தமா உள்ளது. என்னது? அவர் கொஞ்சம் தெரிஞ்ச மனுஷன்பா, அப்படிதான் பேசுவார், அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. பாக்குறமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கூட அந்த ஒரு குணம் வந்துடக்கூடாது. அவர் தெரிஞ்சவரா இருக்கலாம், வசதி வாய்ப்புள்ளவரா இருக்கலாம், அழகு உடையவரா இருக்கலாம், உடலை பருமன் கொண்டவரா இருக்கலாம், பல படைகளை சூழ்ந்து அவர் தளபதியா இருக்கலாம். எந்த ஒரு நேரத்திலையும் தன்னுடைய உள்ளத்திலே பெருமை தான் என்ற அகம்பாவோ வந்துடவே கூடாது. இதெல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்த பிச்சை. இது அல்லாஹ் நாடினார் ஒரு நரம்பு பிடிச்சு இழுத்தா என்னால தாங்க முடியாது. பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய உடல் சக்தி இருந்தாலும் கூட ஒரு காய்ச்ச வந்தா சுருண்டு படுத்துறோம். ஒரு பல்லு வலி, பல்லு வலியில துடிக்கக்கூடிய எத்தனை பேர் பார்க்கிறோம். ஒரு கண்ணு வலி தாங்க முடியாது. ஒரு நகம் பேந்துக்குச்சு, நடந்து போயிட்டே இருக்கும், கல்லுல இடிச்சு நகம் அப்படி துண்டாயிருச்சுன்னு சொன்னா தாங்க முடியல. இதெல்லாம் இறைவன் நமக்கு யோசித்து பார்க்க சொல்றான். நான் கொடுத்த ஆற்றல் இது, நான் கொடுத்த வல்லமை இது. நான் நாடினால் எந்த நேரத்திலிருந்து யாரிடத்திலிருந்து எடுப்பேன்னு தெரியாது. பொருளாதாரம் பெரிய அளவுல அல்லாஹ் மேலெடுத்து கொண்டு போவான். அந்த பொருளாதாரத்தை வைத்து நான் பெருமிடிச்சிட கூடாது. இறைவனுடைய அருள் இது என்று யோசிச்சு பார்க்கணும். ஏன்? யாருக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த பொருளாதாரத்தை எடுப்பதற்கு இறைவனுக்கு ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஆகாது. பார்த்தோமா இல்லையா? பல பேர் பொருளாதாரத்தில் பெரிய அளவுல இருந்து அவர்கள் எல்லாம் ஒண்ணுமில்லாத நிலையில கையேந்தக்கூடிய சூழலுக்கு பல நேரங்களில் வந்திருக்கிறாங்க. அது பூகம்பமா இருக்கட்டும், தானே புயலா இருக்கட்டும், வெள்ளமா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு வகையான சீற்றங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் அதை உணர்றோம். இது இறைவனுடைய நாட்டம்.
இறைவனுடைய அருளால் கிடைச்சிருக்கிறது. கடவுள் தான் எனக்கு தந்திருக்கானே தவிர என்னிடத்துல இது தயாரிப்பதற்கோ உருவாவுக்கோ எந்த வகையான அதிகாரம் கிடையாது. இப்படி அல்லாஹ் உணர்த்துவதற்காக காரூன் என்ற ஒரு மனுஷனை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு படிப்பினையாக சான்றாக சொல்லுகிறான். அவன் எப்படிப்பட்டவன்? அந்த காரூன் என்ற மனுஷன் மிகப்பெரிய அளவுல செல்வங்களை வைத்திருந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவருடைய செல்வங்களை பூட்டி பாதுகாப்பதற்கு சாவி இருக்குல்ல, அந்த சாவியை தூக்குறதுக்கே ஒரு படை இருக்குமா. நம்ம சாவியை தூக்கிட்டு போறதுக்கே நம்மளால பெருமை தாங்கல. நம்ம கிட்ட இருக்கிற வீட்டு சாவியை தூக்கிட்டு போகும்போது, ஒரு பீரோ சாவியை தூக்கிட்டு போகும்போது நம்ம எவ்வளவு பெரிய ஆளாயிட்டோம், எவ்வளவு பணத்துக்கு பெரிய ஆளாயிட்டோம், பேங்க் லாக்கர் நம்ம கையில இருக்குது என்று நம்ம இல்லத்துல சைத்தான் போட்டு பெரிய அளவுல நம்மளை கொலட்டுறான். ஏன்? சின்ன அளவுல ஒரு காரை வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. பேருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி நடந்து கொள்கிறார் என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளத்தில் பெருமையினுடைய அந்த தாக்கம் வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட காரூனை என்ன படிப்பினை செய்யறான் தெரியுங்களா? காரூன்ட்ட போய் தாவா செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏப்பா அல்லாஹ் இவ்வளவு பொருளாதாரத்தை தந்திருக்கிறானே, நீ அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறதுக்கு உனக்கு என்னப்பா நேர்ந்துச்சு? எல்லாம் அல்லாஹ் தானே கொடுத்தா உனக்கு. இது அல்லாஹ் கொடுத்தானா? அல்லாஹ்லாம் கொடுக்கல, என்னுடைய அறிவின் காரணமாகத்தான் இவ்வளவு பொருளாதாரத்துக்கு நான் சொந்தக்காரனா இருக்கேன்னு சொன்னான். அல்லாஹ் என்ன சொன்ன தெரியுங்களா? ஓ அறிவினால இவ்வளவு பொருளாதாரமா, ஓ ஆற்றல்னால இவ்வளவு பொருளாதாரமா என்று காரூனையும் அவனுடைய பொருளாதார வசதியும் அனைத்தையும் அப்படியே பூமிக்குள் நாம் சொருகினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தா, எவ்வளவு பெரிய பொருளாதார சொந்தக்காரன் இருந்தா, அவனையும் அவனோடு சேர்ந்த படை இருக்கு, அந்த பொருளாதாரம் அனைத்தையும் சேர்த்து பூமியில சொருவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். நம்முடைய வாழ்க்கையில ஒன்னு யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வகையான சக்தி அல்லாஹ் தந்திருப்பான். அதை தந்ததற்காக வேண்டி அல்லாஹ்வை நாம் பெருமைப்படுத்த வேண்டும். சில நேரங்கள்ல சில பேர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பார்த்து சொல்லக்கூடிய நேரங்கள்ல கூட அந்த குறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வராது. அது ஒரு வகையில பெருமை. ஏன்பா இந்த தப்பு இருக்கு, இது செய்யாதீங்க, இது நீங்க பேசக்கூடிய பேச்சு பிறரை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கண்ணியமான வார்த்தையை சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு பயான் பண்ணுவோம், அந்த பயான்ல இருக்கக்கூடிய விஷயங்களை சில பேர் எடுத்து சொல்லுவாங்க, இதை இப்படி மாத்தினா நல்லா இருக்கும், சரி ஓகே அடுத்த முறை கரெக்ட் பண்ணினா முடிஞ்சு போச்சு. அது எப்படி நான் சொன்னது தப்புன்னுவேன்? அதெல்லாம் கிடையாது, நான் சொன்னது கரெக்டா தான் இருக்கும், உண்மையில கரெக்டா தான் சொல்லிட்டு போலாம். ஆனா எல்லாராலையும் அது தப்பு என்று சொல்லப்படுற நேரத்தில் அதை மாத்திக்கிறது நல்லது. வரும் சைத்தான் கொடுப்பான். மார்க்க அறிவு இருக்கும் பொழுது, உலகத்துடைய அறிவு இருக்கும் பொழுது, பல படிப்பு நம்மகிட்ட இருக்கும் பொழுது சைத்தான் அந்த தவறை கூட சரி செய்ய விட மாட்டாங்க, பெருமை உள்ளத்துல போடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி சொல்லி காட்டினாங்க. பெருமைனா என்ன என்று மக்கள் குழம்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெருமை அடிக்காதீங்க, பெருமை அடிச்சீங்கன்னு சொன்னா அது சொர்க்கத்துல போய் நீங்க போக முடியாது, கடுகள உள்ளத்துல இருந்தாலும் கூட சொர்க்கத்துடைய வாசனை அணுக முடியாது சொல்லும் பொழுது மக்களுக்கு சந்தேகம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பெருமையினுடைய அளவுகள் என்ன எங்களுக்கு சொல்லுங்க. பெருமையுடைய அளவுகள் என்ன தெரியுமா? யார் சத்தியத்தை சொல்லும் பொழுது அதை நிராகரிக்கிறார்களோ அவனுடைய உள்ளத்திலே பெருமை இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு நல்லதை எடுத்து சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு இப்படி இருப்பா, இதை செய் இதை செய்யாத என்று சத்திய கருத்தை நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது யார் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறார்களோ நிராகரிக்கிறார்களோ அவருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்னொன்னு என்ன? பிறரை இழிவாக கேவலமாக கருதுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். யாரை நீ கேவலமா கருதுறாத, அல்லாஹ் அவங்களும் ஒரு சிறப்பை தந்திருப்பான், அவனுக்கு ஒரு ஆற்றல் தந்திருப்பான். உனக்கு பேச்சாற்றல் இருக்கும், ஒருத்தருக்கு படிப்பாற்றல் இருக்கும், ஒருத்தருக்கு அழகை கொடுத்திருப்பான், ஒருத்தர் வசதியை கொடுத்திருப்பான், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஆற்றல் தந்திருப்பான். பிறரை நீ இழிவா கருதுறாத. சில பேரை நீங்க பார்க்கலாம், அவர்கள் பிறரை எந்த வகையிலும் ஒரு மதிக்கவே மாட்டாங்க. வசதி வாய்ப்பு சில நேரங்களில் வந்தவங்க என்ன ஆயிருவாங்க, பிறரை ஒரு இழிவா கருதக்கூடிய நேரத்தில் சலாம் சொன்னா கூட சலாம் கூட பதில் இருக்காது. சில பேர்கிட்ட வசதி இருக்கவங்கள்ட்ட போய் ஏழ்மைப்பட்டவன் சலாம் சொன்னான்னா திரும்பிட்டு போயிருவாங்க. என்னடா சலாம் சொன்னா ஒரு முஸ்லிமுக்கு சலாம் சொல்லுவது கடமையாச்சு, பதில் சொல்லுவது, இதையே இவர் செய்ய மாட்டான்னு பார்க்கும் பொழுது அது என்னன்னு சொன்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில சிறப்பு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதோ அல்லது பிறர் இழிவாக கருதாம இருப்பதையோ அவங்க செய்யாம இருக்க முடியல. ஆக்கிரமா இல்லையா? சில நேரங்கள் அப்படி நம்ம உணர்ந்திருக்கிறோம். வசதி படைத்தவங்களோட வசதி இருக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றது என்ன, கை கொடுக்கிறது என்ன, கட்டி தழுவுறது என்ன, அதே ஒரு ஏழ்மைப்பட்டவனா இருந்தா, நம்மள்ட்ட வேலை செய்யறவனா இருந்தா, நம்மள்ட்ட காசு வாங்கவனா இருந்தா அவனை மதிக்கவே மாட்டார்கள்.
இது என்ன ஆயிரும், நம்ம அறியாம பெருமையினுடைய அந்த உச்சத்திலே கொண்டு போய் தள்ளிடும். சைத்தான் நம்மளை கெடுப்பான். எந்த வகையில இவனை வீழ்த்தலாம், இவன் ஒழுங்கா தொழுகிறான், இணை வைக்க மாட்டான், நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறான், இவனை வீழ்த்துவதற்கு, இவனுடைய அமலை நாசமாக்குவதற்கு என்னிடத்தில் உள்ள ஆயுதம் என்ன தெரியுமா? அவன் உள்ளத்தில் பெருமையை உருவாக்குவதுதான். இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல படிப்பினை உண்டாக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய சான்றாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் அனைவருமே அறிந்திருப்போம். பல நேரங்களில் உரைகள்ல அவருடைய வரலாற்றை ஒன்னு ஒன்னாக அக்கு வேற ஆணிவர கேட்டோரும் இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு எவ்வளவு பெரிய அற்புதத்தை தருகிறான். காற்றை வசப்படுத்தக்கூடிய ஆற்றலை தரான், ஜின்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை தருகிறான், எறும்பு பேசக்கூடிய அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தருகிறான், பறவைகள் பேசக்கூடிய மொழியை உணர்ந்து கொள்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு வகையான விஷயங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனுஷனுடைய பெருமை, ஒரு மனுஷனுடைய அகந்தை எந்த உச்சாணி கொம்புல போய் இருக்கணும்? ஒண்ணுமே இல்லாத நமக்கு ஒரு நல்ல Dress போட்டோம்னா நம்மளை பிடிக்க முடியல. சூப்பர் Dress, எல்லாராலையும் நல்ல Dress சொல்லக்கூடிய ஒரு சட்டை வாங்கி மாட்டிட்டோம்னா அன்னைக்கெல்லாம் நம்ம பண்ற அளப்பற தாங்க முடியாது. ஆனால் ஒரு நபிக்கு அல்லாஹ் பல்வேறு வகையான சிறப்புகளை தந்து யாருக்கும் அந்த ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கல. அப்படிப்பட்ட ஆற்றலை எல்லாம் தந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சோதனையை அவருக்கு அல்லாஹ் வைக்கிறான். என்ன சோதனை தெரியுங்களா? இந்த ஹுதுஹுது பறவை மூலமாக ஒரு செய்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வரப்படுது. என்ன செய்தி? அந்த ஹுதுஹுது பறவை சொல்லுது, சுலைமானே, பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய இளவரசி சூரியனை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு விஷயத்தில் அவர்கள் ஈடுபடுறாங்க. அவர்களுக்கு நாம் தாவா செய்ய வேண்டியிருக்கின்ற அடிப்படையில் சில செய்திகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கொண்டு வந்து சொல்லப்படுது. அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த சிம்மாசனத்தை, அந்த ராணி உட்கார்ந்திருப்பாள்ல, அந்த சிம்மாசனத்தை இடத்துல யார் கொண்டு வருகிறான்னு கேட்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது ஒரு ஜின்னு சொல்லுது, நீங்க உட்கார்ந்து எழுந்திரத்துக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன். இன்னொரு ஜின்னு சொல்லுது, உட்கார்ந்துலாம் நீங்க எழுந்திருக்க வேண்டாம், கண்ணை மூடி கண்ணை துறங்க, அதுக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன்னு சொல்லப்படுது. கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள அந்த சிம்மாசனம் இவங்ககிட்ட வந்துருது. இவ்வளவு பெரிய ஒரு போர்ஸ்ல இவ்வளவு பெரிய அற்புதம் நிகழ்ந்திருக்குது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள இங்க வந்தா நம்மளை பிடிக்க முடியுமா? நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், பல சாதனைகளை படைக்கிறோம், அதற்கு பிறகு வரக்கூடிய பொருளாதாரம், உழைப்புக்கு அல்லாஹ் தருகின்ற ஊதியம், சில நேரங்கள் நம்ம உழைச்சதை விட அதிகமா பன்மடங்கா தருவான். அது நம்மளால வந்தா நம்மளை பிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட அற்புதம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கண்மூடி அவங்களுக்கு நடக்குது. பார்த்த நேரத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம். எல்லாரும் நினைப்போம், ஆஹா, நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல எப்படிப்பட்ட பொருளை கொண்டு வச்சேன் என்றுதான் நினைப்போம். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உணர்றாங்க, இது அல்லாஹ் நடத்திருப்பது, நிகழ்த்திருப்பது எதற்கு தெரியுமா? நான் நன்றி செலுத்துறேனா அல்லது நன்றி மறக்கக்கூடிய பாவியாக இருக்கிறேனா என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் செய்த அற்புதம் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. நம்ம வைக்கக்கூடிய சோதனை என்ன? நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றலுமே நமக்கு சோதனை. பொருளாதாரமா இருக்கட்டும், அல்லது நமக்கு அழகா இருக்கட்டும், நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், நம்முடைய படிப்பறிவா இருக்கட்டும், அல்லது பலதை கொடுக்காம கூட அல்லாஹ் சோதிப்பான். கொடுப்பதும் சோதனை, எடுப்பதும் சோதனை என்பதை உணர்த்து விதமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு படிப்பினை உண்டாக்குது. உங்க பார்த்து சொல்றாங்க, இது அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது இறைவனுக்கு நன்றி செலுத்துறேனா அல்லது நன்றி மறக்கிறேனா என்பதை பார்ப்பதற்காக என்று சொன்னார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இறைவன் எனக்கு சோதனைக்காக தந்திருக்கிறான், இதை வைத்து நான் பெருமளிக்க கூடாது என்ற விஷயத்தை உணர்வதற்காக ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், ஹாதா மின் ஃபல்லி ரப்பி, இது எனது இறைவனுடைய அருட்கொடை என்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு விஷயமும் இதுதான் நமக்கு தர வேண்டிய படிப்பினை, பெற வேண்டிய படிப்பினை. நமக்கு அல்லாஹ் தந்திரக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனுடைய அருட்கொடையினால் எனக்கு கிடைச்சிருக்குது. என்னுடைய ஆற்றலினாலேயோ என்னுடைய உழைப்பினாலேயோ என்னுடைய தகுதியினாலேயோ இது கிடைத்தது கிடையாது. அனைத்துமே இறைவன் தந்த அருள் என்பதை உணர்த்து விதமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் ஷைத்தானுடைய மிகப்பெரிய வலையிலிருந்து, மிகப்பெரிய கொடுமையிலிருந்து, அவன் தள்ளுகின்ற நரக படிகளிலிருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும், நம்மளால் தற்காத்துக் கொள்ள முடியும். இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து, இறைவா என்னுடைய உள்ளத்திலே பெருமை வந்து விடக்கூடாது. இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான் தெரியுங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால பிரச்சாரத்தினுடைய இறுதியிலே மக்கா வெற்றி கொண்டு உள்ளே போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் உள்ளத்துல?
23 ஆண்டு காலம் உழைச்சதனுடைய உழைப்பை கண்முறை கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்திலே வருவதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பெருமை தன்னால வரும், ஒரு பெரிய சந்தோஷம் வரும். நம்ம செஞ்ச 23 ஆண்டு காலம் உழைப்பு, அடிவத பிரச்சனை, ஊர் விளக்கம், எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்தோம், அதனுடைய விளைவாக படைகளை அல்லாஹ் சூழ வைத்திருக்க என்ற எண்ணம் உள்ளே தோன்றும். இது வந்துவிடக் கூடாதற்காக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறான். இஜாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. அல்லாஹ்வுடைய உதவியும் அருளும் உங்களுக்கு வரும் பொழுது மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த இஸ்லாத்தில் நுழைவதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதுக்கு அல்லாஹ் உருவாக்குறான்? ஒரு காலத்திலும் ஒரு நேரத்திலையும் நமக்கு வந்துடக்கூடாது, வராம இருக்காது, வரக்கூடாது என்பதே மாற்று கருத்து இல்லை. ஆனால் வராம இருக்காது. அப்படி வராம இருக்கிறதுக்கு என்ன வழி? அது வரும்பொழுதெல்லாம் ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவா, எரியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுறேன். என் உள்ளத்துல இது மாதிரி பெருமை வந்துடக்கூடாது, உனக்காக செய்கிறேன், இது உன்னுடைய அருள், உன்னுடைய உதவி, உன்னிடத்திலே நன்மை எதிர்பார்த்து தான் ஒவ்வொரு காரியம் செய்கிறோம் என்று அந்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் பிரார்த்தனை செய்தோம் என்று சொன்னார். அல்லாஹ் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட உள தூய்மையோடு பெருமையற்றவர்களாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் நிச்சயம் ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட உண்மையான ஒரு மூமினாக முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆற்றலையும் இறைவனுடைய அருளாக கருதி நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமே தவிர நம்முடைய உழைப்பால் ஆற்றலால் கிடைத்தது கிடையாது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு பல்வேறு வகையான செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். இந்த ஷைத்தானுடைய தூண்டுதலிலிருந்து, அவனுடைய கேடிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு சம்பவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்ன செய்தி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து இறைவனுடைய முதல் ஆலயத்தை காபாவை புனர் நிர்மாணம் செய்கிறாங்க. அப்படி புனர் நிர்மாணம் செய்து எழுப்பி நிப்பாட்டப்படுகின்ற நேரத்திலே அவர்கள் பல்வேறு வகையான பிரார்த்தனையை, கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் வைத்தார்கள். அதுல ஒண்ணு என்ன? உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய பார்வையும் இந்த பக்கம் திருப்பு, இந்த இடத்தை ஒரு பரக்கத்து நிறைந்ததாக, அபயமளிக்கக்கூடிய பூமியாக, இன்னும் ஏராளமான கனிவர்க்கங்களை உருவாக்கக்கூடியதாக என்று பல்வேறு வகையான கோரிக்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வைத்தார்கள். பல்வேறு வகையான பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு பல சிறப்புகளை இன்று அந்த மக்கா நகரத்திற்கு, காபத்துல்லாவுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான். அப்படி எழுப்பி நிப்பாட்டி வைக்கின்ற நேரத்திலே அவங்களுடைய உள்ளத்தில் என்ன தோணும்? இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இறைவனுடைய கட்டளையால் இறை ஆலயத்தை எழுப்பி நிப்பாட்டி விட்டோம், எல்லார் மக்களுடைய பார்வை இந்த பக்கம் திரும்ப போகிறது, பின்னாடி வரக்கூடிய மக்கள் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள் என்று நம்மை பெருமை பாராட்டுவார்கள் என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்ய வைக்கிறான். என்ன விஷயம்? ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இறைவா, என்னிடத்திலிருந்து இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று செஞ்சிடறாங்க. எதுக்கு? நான் செஞ்சது உலக மக்கள் இங்க வருவாங்க என்பதற்காக இல்லை, உலகம் எல்லாம் என்னை ஃபேமஸா, என்ன பெருமையா பேசுவார் என்பதற்காக இல்லை, நான் செய்தது எதற்காக? உன்னுடைய கட்டளையின் அடிப்படையிலே நான் இதை நிறைவேற்றிருக்கிறேன், இதில் செஞ்சதனால உன்னிடத்தில் எனக்கு கூலி கிடைக்கணும், அதனால் என்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்படணும், அதனால் சொர்க்கத்தில் எனக்கு இடம் கிடைக்கணும் என்ற ஒரே நோக்கம் தானே தவிர வேற நோக்கம் இல்லை என்பதை உலகத்திற்கு உணர்த்தும் விதமாக அந்த பிரார்த்தனையை வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிரார்த்தனையை ஒவ்வொரு காரியத்தின் பொழுது நாம் செய்து இறைவனுடைய கட்டளையிலே முழுக்க முழுக்க திளைத்தவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.